மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் யூ? எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட் நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். மை நேம் இஸ் முகமது ஃபைஸு. நான் ஒரு கம்ப்யூட்டர் ட்ரைனிங் சென்டர் நடத்திட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 11 வருஷமாக அந்த பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய 24 வயசில் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா போயிட்டுருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்ருக்காங்க. ஈவன் அடுத்த நெக்ஸ்ட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் நல்லபடியாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்தது வீடியோ ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப ஆசை. இது எப்படி அப்படின்னா, நிறைய நம்ம ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், ட்விட்டரில் எல்லாத்தையும் பார்க்குறோம். சோசியல் மீடியாஸில் நிறைய வீடியோஸ் வருது. அது நிறைய நமக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் இருக்குது, யூஸ்ஃபுல் இல்லாத வீடியோஸும் இருக்குது. ஸோ நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம், ஏதோ நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட. இது மூலம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை. ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாவோ அல்லது நமக்கு நிறையா லாபம் கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும் அப்படிங்கிற குறுகிய எண்ணங்களில் இல்லை, நான் வீடியோ பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பொருளாதார ரீதியாக ஓரளவு கடவுள் கொடுத்ததை வச்சு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இறைவன் தொடர்ந்து இதை நமக்கு செய்வார்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒரு வீடியோ பண்ணலாம், மக்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சது, யங்ஸ்டர்ஸ்க்கு, சோஷியலுக்கு, ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் படிக்கிற, நான் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே நல்ல நாலேஜில் இருக்காங்க. எல்லா விஷயங்களும் கூர்ந்து கவனிக்கிறாங்க, ரொம்ப அறிவுபூர்வமாக சிந்திக்கிறாங்க, நிறைய புத்தகங்கள் படிக்கிறாங்க, சமுதாயத்தில் நடக்கிறதுன்னு விழிப்பாக அது தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் என்ன தெரியாது, சோஷியல் மீடியா வந்ததுக்கு பிறகு எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கு. புதுசாக எதையும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். பட் இது தெரிஞ்சிருக்கலாம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்ச விஷயமாக போய் இருக்கலாம். தெரியாதவங்களுக்கு சில சொல்லலாம் அப்படின்னு ஒரு பிளான். ரொம்ப நாளாக எனக்கு ஒரு மனசுக்கு ஆசை. இது ஒரே நோக்கம் என்னென்னா, நிறைய நண்பர்களை சம்பாதிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். நிறைய இந்த இன்ஸ்பிரேஷன் எங்கே வந்தது அப்படின்னா, டாக்டர் அஸ்வின் சார் வீடியோஸ் நிறையா பார்த்துருக்கேன். அவருடைய பேச்சில் ஒரு நல்ல நமக்கு ஒரு இது கிடைக்கும், வைப்ரேஷன் கிடைக்கும். அது தான் என்னை ஊக்கப்படுத்துச்சு. பட் நான் எந்தளவுக்கு மெசேஜ் சொல்ல போகிறேன், என்னுடைய கருத்துக்கள் எல்லாருக்கும் ஏற்புடையதா, நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னா அப்படிங்கிறத எனக்கு தெரியல. இது ஒரு முயற்சி. பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணலாம், பிடிக்கலன்னா உங்களுடைய கமெண்ட் கண்டிப்பாக தெரிவிக்கலாம். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன், அதனால் இது ரைட்டாக தப்பாங்களா எனக்கு தெரியல. எதை பற்றி பேசலாம் அப்படிங்கும்போது, பொதுவாக மனிதர்களுடைய முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னா, மனம் சார்ந்த பிரச்சனை தான். பணம் சார்ந்த பிரச்சனைகளை விட மனம் சார்ந்த பிரச்சனைகள் தான் அதிகம். அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், அப்படி ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு எந்த மாதிரியான முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். ஏன்னா நான் சில புத்தகங்களை படித்ததை வச்சு தான் அதை நான் சொல்ல போகிறேன். என்னுடைய சுய கருத்து அப்படிங்கிறது அது முழுவதுமாக இருக்காது. அப்போது இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குது. மாணவர்களுக்கு இருக்குது, தாய்மார்களுக்கு இருக்குது, பெரியவங்களுக்கு இருக்குது, மூத்தவங்களுக்கு இருக்குது, குழந்தைங்களுக்கு இருக்குது. ஒவ்வொருத்தருக்குமே மனச்சோர்வு இருக்குது. மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே மனசளவில் சில சங்கடங்கள் கால சூழ்நிலையை பொறுத்து வரும். அது அவங்கவுங்களுடைய கால சூழ்நிலைகளை பொறுத்து. இப்போ பள்ளி மாணவர்களுக்கு படிக்கிற விஷயத்தில் வரும் மனம் சார்ந்த பிரச்சனை. இளைஞர்களுக்கு தன்னுடைய வேலைவாய்ப்பு பற்றி, குடும்பத்தை பற்றி, அல்லது எதிர்கால திட்டமிடல்கள் பற்றி, பொருளாதாரம் பற்றி, தன்னுடைய வாழ்க்கை பற்றி, இந்த மாதிரியான மன கஷ்டங்கள் வரும். வீட்டில் உள்ள தாய்மார்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்து மன கஷ்டங்கள் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து மனச்சோர்வு வரும். ஸோ இந்த மாதிரியான அந்த மன கஷ்டம், அந்த மன பிரச்சனை, ரொம்ப சோர்வாக இருக்கிறது, அப்புறம் என்ன சொல்கிறது, எனக்கு வெக்ஸாக இருக்குது, பிடிக்கல, வெறுப்பாக இருக்குது, வாழவே பிடிக்கல, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க.
ஸோ நானே அதேமாரி இருந்திருக்கேன். நானும் விதிவிலக்கு இல்லை. சமயத்தில் எனக்கு ஏற்படுறது உண்டு. ஸோ இதையெல்லாம் வந்து ஈஸியாக எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஏன்னா நம்ம வாழ்வதே இந்த எண்ணத்துக்குள்ளே தான். எண்ணங்கள் தான் நம்மளுடைய செயல். ஸோ எண்ணங்களில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம காலையில் ஃப்ரெஷ்ஷாக தூங்கி முழிக்கும்போது நமக்கு உடனே எண்ணங்கள் ஸ்டார்ட் ஆகிடும். தூங்கி முழிச்சு அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நமக்கு எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சோம். அங்கே போவோம், நேற்றுக்கு சொன்ன கமிட்மெண்ட் இன்றைக்கி ஃபுல்ஃபில் பண்ணணும், அவர் அங்கே கூப்பிட்டுருந்தாரு, ஆஃபீஸில் இந்த ஒர்க் இருக்குது, சார் இந்த இதை படிச்சுட்டு வர சொன்னார், அந்த இது அசைன்மெண்ட் எழுதணும், இன்றைக்கி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது, வேலைக்கு போகணும், மேனேஜர் வந்து நேற்று ஒர்க்கு கொடுத்தாரு, அதை கம்ப்ளீட் பண்ணல, அடுத்த நாள் வேறு ஒரு ப்ராஜெக்ட் சைட்டு போயிட்டுருக்கு, சைட்டில் போய் பார்த்து ரிப்போர்ட் பண்ணணும், நேற்று ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தது, அதை இன்றைக்கி சரி பண்ணணும், பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்திருந்தாங்க, அவங்க வீட்டை இப்படி எண்ணமெல்லாம் நம்மளுடைய சூழல்களில், நம்ம சூழல்கள் முதல் நாள் நடந்தது, முன்னாடி நடந்ததோ உடனே நம்ம தூங்கி எழுந்த உடனே அந்த எண்ணங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த எண்ணங்களில் தான் நம்ம வாழ்க்கை. இந்த எண்ணங்களை நம்ம வந்து கரெக்டாக அதை வந்து பிரித்து அதை வந்து சரிப்படுத்தி சரியான திட்டமிடல், சரியான அணுகுமுறை, நல்ல புரிதல், இது நேர்மறை எண்ணங்களை வந்து நல்லபடியாக நம்ம செயல்படுத்தி இந்த மனச்சோர்வுங்கிற ஒரு விஷயத்துலேருந்து ரொம்ப ஈஸியாக வெளியில் வர்றது எப்படி, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வெளில வர்றது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம எதாவது சொல்லலாம். இது என்னுடைய சொந்த கருத்து தான். நான் எனக்கு தெரிந்த புத்தகங்கள் படிக்கும். ஸோ அந்த வீடியோ தொடர்ந்து வீடியோ பண்ணாங்க. இது ஃபஸ்ட்டு டெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நான் வந்து லைக் பண்ணுங்கள். நான் அதை விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.